வெல்கம் பேக். இன்னைக்கு டியூஸ்டேனாலே மேக்னாட் ஃபேக்ட்ஸ், அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். பேண்ட் ப்ராடக்ட்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஏன் அதை பேன் பண்ணாங்க, எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கோ. எதை பேன் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு பல கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட்டா இருக்க இந்தியால ஏகப்பட்ட ப்ராடக்ட்கள் வந்திருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு, தோத்து ஓடி இருக்கு, சில நேரம் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பூச்சி பிடிச்ச சாக்லேட்டை பேன் பண்ணி விட்டதுல இருந்து பிடிக்காத டேஸ்ட்ல கோல்ட் ட்ரிங்க்ஸை வித்து புளிச்சுன்னு துப்புவாங்கிறது வரைக்கும் ஏகப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை தான் நம்ம பார்க்க போறோங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க இந்த கோகோ கோலா. வேர்ல்டுல தண்ணி கூட கிடைக்காத ஊர்லயும் கோகோ கோலா கிடைக்குங்கிற அளவுக்கு பல நாடுகள்லயும் பரவி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜெயண்ட் கம்பெனிக்கு அவங்க உள்ள கலந்து விட்டு இருந்த ஒரு முக்கிய மூலப்பொருளுக்காகவே அதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா 1886ல இருந்து 1903 வரைக்கும் உருவாக்கப்பட்டு இருந்த கோகோ கோலால சமையல் குறிப்புல ஒரு முக்கிய மூலப்பொருளா கொக்கைன் இருந்தது. அதான் அதுக்கு பேர் கொக்கா கோலாவா? இது தெரியாம கொக்கா மக்கா, நீங்க போதை பொருள் கம்பெனியாடா? அப்ப நீங்க எவ்வளவு நாள் அதைத்தான் குடிச்சிட்டு இருக்கீங்களாடா? அப்ப அந்த கொக்காங்கிறது டேய், ஆனா பாருங்க 1800 இருந்து வச்சிருக்காங்க கம்பெனி. எல்லாம் வில்லன் குரூப் வெள்ளையை கடத்துவாங்களா அந்த கோலமாவு தான். ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த கோலமாவை டாக்டர்களே சில நோய்களுக்கு மருந்தாவும் எழுதி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. லீகலா மெடிக்கல் ஷாப்லயே வாங்குற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா யூஸ் பண்றவங்க எல்லாம் பைத்தியமாக்குற இந்த கொக்கைனை வேர்ல்டு ஃபுல்லா பேன் பண்ணதுக்கு அப்புறமா இதை உள்ள கலந்து கோகோ கோலா வாத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரிஜினல் ஃபார்முலாவையும் மொத்தமா பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணி விட்டாங்க. ஆனா அந்த ட்ரிங்கோட பேர்லயே உள்ள கலக்கிறத வச்சுதான் வச்சிருக்காங்க. பிறகு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதுக்கு அப்புறமா போதைப் பொருள் நீக்கப்பட்ட கோகோ இலைகளோட எக்ஸ்ட்ராக்ட பயன்படுத்தி இப்ப இருக்க மாடர்ன் கோலாவை உருவாக்குறாங்களா? நம்பலாமா? இது கடைகள்ல தடையானது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்காலகட்டத்துல ஃபேமஸான மேட்டரா இருந்தது. தெரியலனா இருங்க சொல்றேன். அதாகப்பட்டது லாங்லாங்கோ சோலாங்கோ 2015 காலகட்டத்துல 2 நிமிஷத்துல சமைக்கலாம், உறிஞ்சு சுவைக்கலாம்னு வித்துக்கிட்டு இருந்த இந்த மேகிய அப்படியே கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க ஒரு கேஸ்ல. நாடு முழுக்க நண்டு செண்டெல்லாம் வாங்கி சாப்பிடுற இந்த கம்பெனி மேல பிராது வந்தது. மீடியா எல்லாத்துலயும் தீ மாதிரி பரவச்சு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு இந்தியா ஃபேமஸ். காரணம் யூபில நடத்தப்பட்ட ஃபுட் சேஃப்டிக்கான லேப் டெஸ்டிங்ல மேகி நூடுல்ஸ்ல லெட்டுங்கிற மேட்டர் கலந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த லெட்டுங்கிறதே உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாய்சனஸான மேட்டரா இருக்கும்போது அது 7 மடங்கு அதிகமா மிக்ஸ் ஆயிருக்கிறத கண்டுபிடிச்சு FSSAI உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்க. ஜூன் 2015ல இருந்து இந்தியால இருக்க எந்த கடையில விற்க கூடாதுன்னு மேகியை முடக்கிட்டாங்க. இந்த லெட்டுங்கிற விஷயம் உணவுல இருந்தா உடம்புல இருக்க நரம்பு மண்டலம், மூளை, அது போக முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்க வைக்கும். குறிப்பா அதை விரும்பி சாப்பிடுற வளர்ந்து வரும் ரிஸ்கன்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். அப்படி அதை வித்துக்கிட்டு இருந்த நெஸ்லேக்காரன பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சு பிரஷர் கொடுத்ததுல இந்தியா முழுக்க அவங்க அனுப்பிச்சு வச்சிருந்த 37 டன் மேகி ப்ராடக்ட்ஸ் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாங்க. இதோட வேல்யூ தெரியுமா? அதுலயே கம்பெனிக்கு 320 கோடி ரூபாய்க்கு மேல நட்டோம். மறுபடியும் மேகி டேஞ்சரஸ் ஆனது இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அந்த டெம்பரவரி பேன் அப்படியே இருந்தது இந்தியா முழுக்க. பிறகு ஒரு சில மாசங்கள்லயே ஃபுட் சேஃப்டில லேப் டெஸ்டிங்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் மளிகை கடைகள்ல அடுக்கி வைக்கப்பட்டுச்சு இந்த மேகி. ரெட் புல் உடனடி எனர்ஜிக்காக இந்த சவப்பு கலை வாங்கி எல்லாரும் மடக்கு குடிக்கிறத நீங்க பல இடத்துல பார்த்திருக்கலாம். ஆனா பிரான்ஸ், டென்மார்க், நார்வே மக்கள் 12 வருஷத்துக்கு அந்த மாதிரி காட்சியை பார்க்காத அளவுக்கு பேன் பண்ணி விட்டாங்க அந்த ஊர் கவர்மெண்ட்டுகள். என்ன காரணம்? இந்த ரெட் புல்லோட செய்முறையில இருக்க டாரின்கிற மேட்டரும் கலக்கப்பட்டிருக்க அமினோ ஆசிட்களும் அது கூடவே உச்சபட்ச கெஃபைனும் சேர்ந்து ஒரு மோசமான காம்பினேஷனா இருந்து உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிறத அவங்க அறிஞ்சாங்க. முக்கிய குறிப்பா அந்த டாரின்கிற மேட்டர் தினமும் வாங்கி மடக்குன்னு குடிக்கும் போது நரம்பு மண்டலத்து மேல அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறது, இதயத்தை படபடன்னு பதற வைக்கிறது, ரத்த அழுத்தத்தை ஒரேடியா ஏத்தி விடுறது, ஏகப்பட்ட ஆபத்துகளை ஏத்திட்டு வந்திருக்க அந்த பாட்டில். குறிப்பா அதை அதிகமா வாங்கி குடிக்கிற இளம் தலைமுறை மத்தியில அதனாலேயே 1987 ஆரம்பிக்கப்பட்ட ரெட் புல்ல 1990ல தடை பண்ணி விட்டாங்க முன் சொன்ன நாடுகள்ல. பிறகு 2008ல தான் அந்த தடையை தூக்கி விட்டாங்க. அதுவும் யூரோப்பியன் கமிஷன் கொடுத்த கட்டளையால. தப்பா இருக்குன்னு தெரிஞ்சா டக்குன்னு பேன் பண்ணி விடுற அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. இந்திய குழந்தைகளை விரும்பி வாங்க வச்ச இந்த கிண்டர் ஜாய் பைபிளையோட முன்னோர்கள் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் லெவல்ல தடை செய்யப்பட்ட முட்டாய் தான். என்னடா சொல்றா? இந்த கிண்டர் ஜாயோட மூத்த குடி அமெரிக்கால என்ட்ரி ஆகும்போது கிண்டர் சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல வந்தாங்க. அதே முட்டை வடிவம் உள்ள ஒரு மாற்றம். இங்க முட்டைக்குள்ள முட்டாய் தனியா பொம்மை தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி இல்லாம சாக்லேட்டுக்குள்ள தான் அந்த பொம்மையை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு பிளாஸ்டிக் கேப்சூல போட்டு. நல்லா இருக்கியா? ஆனா பிரச்சனை அதுல தானே இருந்தது. ஏகப்பட்ட குழந்தைகள் சாக்லேட்டை வாயில போடுற மாதிரி இந்த கிண்டர் ஜாய்க்குள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் கேப்சூல்களையும் லொடுக்குன்னு போட்டு முழுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொண்டையில சிக்கி ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அமெரிக்க அரசாங்கத்தோட அட்டென்ஷன் இந்த பிரச்சனைக்கு கொடுக்க முற்றிலும் தடை செய்யப்பட்டது உள்ள பொம்மை வச்சிருந்த அந்த முட்டை வடிவ சாக்லேட். அடுத்து என்ன? டிசைன்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம். கிண்டர் ஜாய்னு பிராண்டிங்லயும் ஒரு பேர் மாற்றம். இப்போ இந்தியால வித்துக்கிட்டு இருக்காங்க. கூட வாங்க பக்கத்து கடையில கூட்டு போய் காட்டுறோம். நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்
பிரிட்டானியா கம்பெனி இந்தியால ஆங்கிலேய காலத்துல இல்ல அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல இருந்தே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸ்கெட்டுகளை. இந்தியால உருவான இந்த பிராண்ட் மேரிகோல்டு, போர்பன், குட் டே, லிட்டில் ஹார்ட்ஸ், டைகர், ஜிம் ஜாம், மில்க் பிக்கின்னு பலருக்கும் ஃபேவரட்டான பிஸ்கெட்டுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்ப இருந்தே. உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிட்டில் ஹார்ட் அந்த பிஸ்கெட்டுகள்ல இவங்களுக்கு பிரளயம் அமைஞ்சது எங்களோட நியூட்ரி சாய்ஸ் ஜீரோங்கிற பிஸ்கெட். உள்ள ஏதாவது வேண்டாத கெமிக்கலை கலக்கி விட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பிரச்சனை அதுக்காக வரல. இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங்ல தான் பிரச்சனையே. அதாவது இந்த பிஸ்கெட் வரதுக்கு முன்னாடியே இவங்க போட்டி கம்பெனியான சன்ஃபீஸ்ட் கிட்ட இருந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வந்திருக்கு. அந்த பேக்கேஜிங்க்கு அப்படியே ஒத்து போற மாதிரி எங்களோட பேக்கேஜிங், மாடலிங், அந்த பேக்கெட்டோட டிசைன் எல்லாமே கொஞ்சம் சிமிலரா இருந்திருக்கு. எங்க ஸ்டைல்ல ஆட்டைய போட்டாங்க ஐயான்னு சன்ஃபீஸ்டோட தாய் கழகமான ஐடிசி போய் இவங்க மேல ஒரு கேஸ கொடுக்க 2017ல நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டுக்கு இடைக்கால தடை வச்சிருந்தாங்க. வெங்கி 2 கிலோ அழைச்சிட்டான். சரி, பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வரும்போது அது ஒண்ணு பிராண்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான டிசைனிங் பேக்கேஜ் இல்ல. அடிப்படை அறிவு இருக்கவங்களுக்கு எந்த பிராண்டுங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியும்னு கோர்ட்டு தடையை தூக்கி விட்டாங்க. அந்த 2017லயே கோகோ கோலா பிளாக் எல்லா நேரமும் புதுசா ட்ரை பண்றது கரெக்டா வரும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி கோகோ கோலா எடுத்த ஒரு விபரீத முடிவு தான் இந்த கோக் பிளாக். 2006ல இருந்து 8 வரைக்கும் தான் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கம்பெனியே பேன் பண்ணி விட்டாங்க. காரணம் இதோட ஃபிளேவர் காஃபியோட டேஸ்ட்ல இருந்திருக்கு. Are you serious right now, bro? சீரியஸா அவங்க அப்படிதான் இறக்கி விட்டுருக்காங்க. குடிச்சு பார்த்த கோக்கு விரும்பிகளுக்கே இது பிடிச்சு போல, புளிச்சுன்னு துப்பி இருக்காங்க. நினைச்சு பார்த்த அளவுக்கு இது சரியாவும் ஓடல. கோக் கம்பெனியே அதை முடிச்சு விட்டாங்க. இந்தியா வரைக்கும் கூட எட்டி பார்க்கல. இது MDH மசாலா இக்கால பெருசுகள் சிறுசுகளா இருக்கும்போது கார்ட்டூன் நெட்வொர்க் மாதிரியான சேனல்களை கண்டு ரசிச்சுட்டு இருக்கும்போது இடையில இந்த வடக்கையா வர மசாலா விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. இந்திய மசாலா கம்பெனிகளுக்கு எல்லாம் ஒரு அரசனா ஒரு டைம்ல மேல வச்சு பார்க்கப்பட்ட மேட்டர் அது. அவ்வளோ ஏன் நான் MDH மசாலாவா அப்படின்னு வடக்கு நண்பர்கள்லாம் பாடுற அளவுக்கு எல்லா வீட்டு கிச்சன்கள்லயும் புரிஞ்சிருச்சு. அடுத்தத சொல்லு. ஆனா 2024ல இந்த MDH பிராண்ட சிங்கப்பூர், ஹாங்காங் மாதிரியான நாடுகள்ல தடை பண்ணாங்க. காரணம் இந்த மசாலா எத்தனைல் ஆக்சைடு கெமிக்கல் கொடுக்கப்பட்ட லிமிட்டை விட தூக்கலா இருந்திருக்கு. இந்த கெமிக்கலை பொதுவா பேக்கெட்டட் மசாலாக்கள்ல கிருமிகளை நீக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனா இதுல அதை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிருந்ததுனால அது கேன்சர் வர்றதுக்கு கூட காரணமா இருக்கும்னு தடைக்கான ரீசனா எடுத்து வச்சாங்க அந்த நாடுகள். அவங்க பண்ண லேப் டெஸ்டிங்ல இது கண்டுபிடிக்க ஹாங்காங்ல விற்பனை தடையையும் சிங்கப்பூர்ல ப்ராடக்ட்டை ரீகால் பண்ணிக்க சொல்லியும் ஆர்டர் போட்டாங்க. The Blue Pepsi. இப்போ மசாலா தேவையான பொருட்கள் எடுக்கிறோம், அரைக்கிறோம், பக்கெட்டில் போடுறோம், விற்கிறோம். அது மட்டும் இல்லையா, அழிக்கிறதும் போடணுமா, கெமிக்கல்லாம் போடணுமா என்ன? அது பதப்படுத்தி வைக்கிறதுக்கு போல கெட்டு போவாங்க. இதுக்கு வீட்டிலேயே அரைச்சிட்டு போகலாம் போல இருக்கா. ஒரு துண்டில் வந்துச்சு தானே இந்த மசாலா பவுடர்லாம் பாவிக்க வேணாம், பேன் பண்ணியிருந்தாங்க தான். அதில் ஏதோ விஷம் எல்லாம் இது. ஏங்க அப்புறம் எப்படிதாங்க தொழில் பண்றது? ஐயா, நம்ம ஊர்ல ஆக்டர்ஸ் எல்லாம் கோக்கு வித்துட்டு இருக்கும்போது கிரிக்கெட்டர்கள் எல்லாம் பெப்சி வித்துட்டு இருப்பாங்க. அயல்நாட்டு குளிர்பானங்கள்ல நம்ம ஊர்ல ஃபேமஸான மேட்டர்கள்ல இது ஒண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு இந்த நீல தண்ணி பெப்சி தெரியுமா? 2002ல தான் இந்த ப்ளூ பெப்சி லான்ச் பண்ணாங்க. அது ப்ளூபெரி டேஸ்ட்ல இருக்கும்னு விளம்பரம் பண்ணாங்க. ரேஷன் கடையில ஊத்துற மண்ணெண்ணெய் மாதிரி இருக்குது. FDA-வால பரிந்துரைக்கப்பட்ட ப்ளூ 1ங்கிற கலரால உருவாக்கப்பட்டுச்சு. அது ஆட்டு மந்த கூட்டமா இருந்த மார்க்கெட்ல தனியா நின்னுச்சு. லிட்டரலி தனியா தான் நின்னுச்சு. ஆனா இந்தியால இதை இறக்கி விடுறதுக்கு சரியான நேரமா 2003 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் பயன்பட்டுச்சு. மிகப்பெரிய ஜாம்பவான் கிரிக்கெட்டர்கள் எல்லாம் இறக்கி ஹெவியா வியாபாரம் பார்த்தாங்க. இந்த ப்ளூ பெப்சியை மண்ணெண்ண மாதிரி இருக்கு, ஓமத்திரவால அடிக்குதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு என்னென்ன வாங்கி குடிச்சு பார்த்தவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஸ்வீட்ல அந்த ப்ளூபெரி ட்ரிங்க் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு இனிப்பு அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க. இந்திய நாக்குகளுக்கு தகற்ற அளவுக்கு சேல்ஸ் தொங்கி போச்சு. கலர்ல இருந்த நீலச்சாயமும் யாரையும் வாங்கி குடிக்கணும்னு அட்ராக்ட் பண்ணல. சரி, சேல்ஸ் தோத்து போன இந்த ட்ரிங்கை யார் தடை பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒரே வருஷம் 2004ல தயாரிச்ச பெப்சி கம்பெனியை தடை பண்ணி விட்டாங்க. டெய்ரி மில்க் போன வாரம் கூட பொட்டி கடையில வாங்கினே, இப்ப போனா கூட முக்கு கடையில வாங்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா இது இந்தியால தடை செய்யப்பட்டது இப்ப இல்ல, 2003ல. அதுலயும் குறிப்பா அந்த வருஷத்தோட அக்டோபர் மாசம் வடக்குல அந்த சாக்லேட்டோட சேல்ஸ் வழக்கமா பிச்சுக்கிட்டு போற அந்த மாசத்துல மும்பைல ஒரு மொரட்டு சம்பவம் நிகழ்ந்தது. கேட்பரி சாக்லேட்டுக்குள்ள புழு பூச்சி உருவாகி அதை வாங்கின பல பேரும் பார்த்து அதிர்ச்சியானாங்க. பிறகு நான்வெஜ் முட்டை விற்கிறாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் எழும்ப இது மேல மகாராஷ்டிரா கவர்மெண்டோட கவனமும் திரும்ப உடனடியா காவல்துறை அனுப்பி வச்சாங்க விஷயம் என்னங்கிறத விசாரிக்க. ஏண்டா அப்போ புழு வந்தது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது இப்போ நான்வெஜ்ஜாக இருக்கிறதா பிரச்சனை. நான்வெஜ் முட்டையா? அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள பூந்த போலீஸ்காரங்களுக்கு அதிர்ச்சி ஆகிற மாதிரி சாக்லேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடம் ரொம்ப மட்டமா இருந்திருக்கு. அதை அடைச்சு வச்சிருந்த கண்டிஷன்ல பாக்டீரியா, பூச்சி, புழுன்னு அத்தனை விஷயமும் உருவாகிறதுக்கான அமைப்பு இருந்திருக்கு. அடுத்து என்ன, காக்கி சட்டைக்காரர்கள் பூனேவோட ஃபேக்டரியில இருந்து லட்சக்கணக்கில் சாக்லேட்டுகளையும் அங்கிருந்து கடைகளுக்கு சேல்ஸுக்கு போன சாக்லேட் எல்லாம் பறிமுதல் பண்ணி கம்பெனி மேல ஒரு கேஸையும் போட்டு விட்டாங்க. இந்த சம்பவம் பயங்கர ஃபேமஸ் ஆனதுல இந்தியால பல இடங்கள்லயும் அந்த சாக்லேட்டோட சேல்ஸ் குறைஞ்சு போச்சு. அதுவும் பண்டிகை டைம்ல வழக்கமாகிற போனியை விட 30% நோட்டிட்டு போயிடுச்சு.
ஆனாலும் நிரந்தரமான பேன்லாம் அது மேல இல்ல. ஏன்னா இந்த கான்ட்ரோவர்சிக்கு அப்புறமா கம்பெனியை வந்து கண்டெயின் பண்ணி வைக்கிற இடம் எப்படி இருந்தாலும் சாக்லேட்டுக்குள்ள ஆபத்து வராத அளவுக்கு அவங்க சாக்லேட்டோட பேக்கேஜிங்க ஹீட் சீல்டு மெட்டாலிக் பாலிஃபிளே பேக்கேஜிங்கா மாத்துனாங்க. அந்த மாதிரி தான் இப்ப இந்தியா முழுக்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோடய முடியுது. இந்த வீடியோல இந்தியாலயும் சில நாடுகளையும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்ததில் ஈர்த்தது எதுங்கிறத சொல்லுங்க கமெண்ட்ல. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. என்னோடு நீ எனக்கு கத்துறேன் நானு. என்னோடு நீ இருந்தா கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. சேனலுக்கு புதுசா அதுல போடுங்க. गाइस ஷாக்கிங் என்ன தெரியுமா? நீங்க பாருங்களேன், பேண்ட் ப்ராடக்ட்ஸ்னு அவங்க காட்டுனதுல 99% சொல்ல போனா 100% சாப்பாடு தான். சாப்பாடு. மசாலா பொடி கூட வாங்க பயமா இருக்கு. இந்த இருக்காருல்ல டைரி மில்க்னா உசிரி வாங்கி தின்னு புழு புழுவா வர. சின்ன வயசு இப்போ இதில் காட்டின ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 90% சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுகள் தான் எல்லாமே. கொக்கா கோலா, பெப்சி, கிண்டர் ஜாய், மேகி, பிரிட்டானியா, அந்த லிட்டில் ஹார்ட்ஸு, பிஸ்கட்ஸு, அது இதுன்னு எல்லாமே பிடிச்ச ஐட்டங்கள். இப்போ தான் அந்த ரியாலிட்டி புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எங்களோட பிடிச்ச ஐட்டம் என்ன தெரியுமா? வல்லார கீரை, மீன், நல்ல அந்த அந்த கீரை, இந்த கீரை, அந்த இலை, அந்த இலைன்னு நெல்லிக்காய், சியா சீட். காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சியா சீடை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது. அப்போ நான் யோசிப்பேன், என்ன ஆட்டம் ஆடுறது சின்ன வயசுல. காலையில் எழுந்திரிச்சோடனே கொக்கா கோலாவில் தான் பல்லு தேய்ப்பாரு. அப்படி வாழ்ந்தவர் இப்போ பாருங்களேன், எனக்கு டீ வேணாம், சியா சீடு இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு ஐயா. 30 வருஷத்துல வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டுருச்சுன்னு பாருங்க. ஆனால் மசாலா பொடியே ஆபத்தாக இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வீட்டில் அரைச்ச மாதிரி மசாலா பொடி எங்கேயாவது விற்றா வாங்கலாம். பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.